மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மக்கள் வந்து பிரிக்கும்போது சில தவறுகள் பண்ணுறீங்க. அது வந்து என்ன ஏதுன்னு நான் இப்போ கரெக்ஷன் பண்ண போகிறேன் உங்களுக்கு. நல்லா பார்த்துக்குங்க. கத்தி வந்து நீங்கள் பிடிக்கும்போது பொசிஷன் இப்படி சாய்வாக பிடிக்கக்கூடாது. கத்தி வந்து இப்படி கட்டவரலுக்கு நேர் அடியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிடிக்கணும். இப்படி சாய்வாக பிடிச்சிங்கன்னா அது வந்து சரியாக பிரிக்காது. இப்படி பிடிச்சிங்கன்னா தான் கரெக்டாக பிரிக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, இடது கையில் உங்கள் துணியை பிடிக்கும்போது ஒரு துளி தான் மீதி இருக்கணும். துணி நல்லா பார்த்துக்கணும். ஒரு கொஞ்சோண்டு தான் இருக்கணும். இவ்வளோ தூரமெல்லாம் விட்டு பிடிச்சிங்கன்னா அது சரி வராது. இவ்வளோ தூரம் துளி இருக்கிற மாதிரி பிடிச்சிட்டு நேராக இப்படி மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு கத்திக்கு மேலே துணி, அதுக்கு மேலே உங்கள் கட்டை விரல் அப்படி இருக்கிற இந்த விரலை வந்து இந்த இடத்துல இப்படி பொசிஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் பொசிஷன் பிரிக்கும் போது. ஓகேவா? இப்போது இன்னும் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இப்படி கையை திருகி இழுப்பீங்க. திருகி இழுத்தீங்கன்னா துணி டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. சிக்குந்துடும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இப்பவும் பிரிஞ்சு தான் வரும், ஆனால் துணி வந்து டேமேஜ் ஆகும். இப்போ கையை திருகாமல், வலது கையை திருகாமல் அப்படியே நேர் வெளியில் இழுங்க. நேர் வெளியில் இழுத்தீங்கன்னா துணி வந்து அழகாக பிரிஞ்சு வரும், சிக்குழுகாது. சரிங்களா? அப்புறம் உங்கள் வலது கையில் வந்து கத்திக்கு மேலே கட்டை விரல் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா கட்டை விரல் புண்ணாயிரும். அழுத்தி பிடிக்காமல் சும்மா அப்படியே பூவாட்டு இழுத்திங்கன்னா அந்த துணி அழகாக வரும். நல்லா பார்த்துக்குங்க கையை. அதே மாதிரி டாப் டு பாட்டம் நான் எடுத்து விட்றேன். நல்லா பார்த்துக்குங்க. டாப் டு பாட்டம் வந்து துணியை வந்து சீராக எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் துணியவே நான் இழுக்க ஆரம்பிப்பேன். பார்த்தீங்களா? இப்போ டாப் டு பாட்டம் எடுத்தாச்சு. இன்னொரு விரலை பார்த்துக்குங்க. துணியோட சென்டரில் கட்டை விரலை கொடுத்துட்டேன். இந்த 2 விரலை இந்த மாதிரி பிடிச்சிட்டேன். அப்போ தான் துணி சுருளாமல் இருக்கும். இழுத்தா அழகாக வரும். நல்லா என் கை பொசிஷனை பாருங்கள். இடது கையை வந்து கட்டை விரலை துணிக்கு நடுவால் கொடுத்துக்கணும். இந்த 2 விரலை இப்படி சைடில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் துணி சுருண்டு வராது. அழகாக இப்படி இழுத்திங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு சிக்குழுகிற பிரச்சனை வராது. ஓகேங்களா? இந்த சின்ன சின்ன ட்ரிக்கை மிஸ் பண்ணுறதுனால தான் உங்களால் கரெக்டாக பிரிக்க முடியறதில்ல. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கையால் தெளிவாக சீக்கிரமாக துணியை வந்து பிரித்து பழகுங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு துணியை கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். இப்போ தான் கட்டாயிருக்கு ஒரு துணி. இப்போ அதே மாதிரி டாப் டு பாட்டம் துணியை எடுத்து விட்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு.